வணக்கம். இந்த வீடியோவில் ஓய்வூதியர்களுக்கு திடீர் அறிவிப்பு, ஓய்வூதிய விதிகளில் அதிரடி மாற்றம் சார்ந்து சற்றுமுன் வெளியான தகவல் குறித்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கு ஒரு பெரிய நிவாரணமாக நிலையான மருத்துவப்படி FMA வழங்கக்கூடிய முறையில் முக்கியமான மாற்றத்தை அறிமுகம் செய்திருக்கிறது. குறிப்பாக தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வரக்கூடிய ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு இந்த புதிய நடைமுறை பயனுள்ளதாக இருக்கும். ஏப்ரல் 16, 2026 அன்று நிதியமைச்சகம் வெளியிட்ட அலுவலக குறிப்பாணையின்படி இனி தகுதியுள்ள ஓய்வூதியர்கள் மருத்துவ செலவுகளுக்கான ரசீதுகளை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பதிலாக அவர்களுக்கு வழங்கப்படும் FMA தொகை நேரடியாக அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். இதன் மூலம் நீண்ட காலமாக இருந்து வந்த சிக்கலான கோரிக்கை செயல்முறை எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. முன்பாக ஓய்வூதியர்கள் மருத்துவ செலவுகளை நிரூபிக்க பல்வேறு ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டியிருந்து வந்தது. இப்போது அந்த சுமை முழுவதும் நீக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறையின் கீழ் ஓய்வூதியம் வழங்கும் வங்கிகள் தங்களது மத்திய ஓய்வூதிய செயலாக்க மையங்கள் CPPCS மூலம் FMA தொகையினை வழங்கும். மத்திய ஓய்வூதிய கணக்கு அலுவலகம் CPAO முதலில் ஓய்வூதியரின் தகுதியினை சரிபார்த்து அதற்கான சிறப்பு முத்திரை அதிகாரத்தை வங்கிகளுக்கு வழங்கும். அதற்கு பின்பு CPPC அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அரசால் நிர்ணயம் செய்யப்பட்ட விகிதத்தில் காலாண்டு அடிப்படையில் FMA தொகையினை பயனாளிகளின் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கும். முக்கியமாக இந்த செயல்முறை முழுவதும் தானியக்கமாக நடைபெறும் என்பதால் ஓய்வூதியர்கள் எந்தவிதமான விண்ணப்பத்தையும் அல்லது ரசீதுகளையும் சமர்ப்பிக்க வேண்டியது இல்லை. இது அரசு சேவைகளுடைய டிஜிட்டல் மாற்றத்தின் ஒரு முக்கிய படியாக கருதப்படுகிறது. ஆனால் இந்த நன்மை தொடர்ந்து பெறுவதற்கு ஓய்வூதியர்கள் ஆண்டுதோறும் வாழ்க்கை சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம். பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதத்தில் இந்த சான்றிதழ் டிஜிட்டல் அல்லது அச்சு வடிவத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இதனை சமர்ப்பிக்க தவறினால் டிசம்பர் மாதம் முதல் FMA மற்றும் ஓய்வூதிய பணம் வழங்குவதில் இடையூறுகள் ஏற்படக்கூடும். மேலும் ஓய்வூதியர்கள் விரும்பினால் FMAவிலிருந்து CGHS புறநோயாளி சேவைகளுக்கு மாற்றக்கூடிய வசதி உள்ளது. அத்தகைய மாற்றங்கள் தற்போது உள்ள அரசின் வழிகாட்டுதலின் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்படும். அதேபோல் வங்கி அல்லது கிளை மாற்றம் ஏற்பட்டாலும் CPAO விதிகளின்படி அந்த மாற்றம் செயல்படுத்தப்படும். மேலும் ஓய்வூதியரின் மரணத்திற்கு பிறகு இந்த நன்மைகள் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு தொடரும் வகையில் விதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தகுதியுள்ள குடும்ப உறுப்பினருடைய பெயர் முன்பே பதிவு செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் நேரடியாக வங்கியில் விண்ணப்பம் செய்து FMA பெற முடியும். பெயர் பதிவு செய்யப்படவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட அலுவலகத்தின் மூலம் புதிய அங்கீகாரம் பெற வேண்டும். இவ்வாறு அரசு ஓய்வூதியர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் சிக்கலற்ற, வெளிப்படையான மற்றும் விரைவான நிதி உதவியை உறுதி செய்யக்கூடிய வகையில் இந்த மாற்றங்கள் கொண்டு வந்துள்ளது. இறுதியாக வங்கிகள் முதலில் ஓய்வூதியர்களுக்கு FMA தொகையினை வழங்கி பின்பு அந்த தொகையை அரசாங்கத்திடமிருந்து திரும்ப பெறும். இந்த முறையும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள நிதி பரிமாற்ற விதிகளின் அடிப்படையே செயல்படும். இந்த புதிய நடைமுறை ஓய்வூதியர்களின் வாழ்க்கையை எளிதாக்கக்கூடிய ஒரு முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.